குண்டு சீட்டு இல்லாம பேச முடியாதுன்னு பாஜக காட்டுது. குண்டு சீட்டு இல்லாம நீங்க பேச முடியாது பாஜக குற்றம் காட்டுறாங்க. குண்டு சட்டியா குண்டு சட்டியா குண்டு சட்டியா குண்டு சட்டியா ஏன்னா எதையும் ஆதாரத்தோட சொல்லணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். தொடர் மழையின் காரணமாக அங்க வறட்சி ஏற்பட்டு பயிர்கள் அழிந்து நாசமாகி ஒரு விவசாயி அங்கல்ல நடுவில் நிற்கிறோம். பூனநெல் மதுநெல் உங்களுக்கு தெரியும். கீப்புன்னு சொல்லுவாங்க. கீப்பு ஆட்டுக்கு தாடி மாட்டுக்கு கவர்னர், நாட்டுக்கு கவர்னர், ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறோம். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது அங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல கலவரத்தை நடத்தணும், முதல்ல கலவரத்தை நிறுத்தணும். இருக்கு அதுல இருந்து இல்லாத ஒரு விஷயம், புது விஷயம் என்ன இருக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்துல? அது வந்து அதாவது வந்து அது பொதுவா இல்ல, வாய்க்கு வந்தபடி இல்ல, மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு கொடுக்கல, ஆதாரத்தோட கொடுத்திருக்கிறோமே. மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு கொடுக்கல. கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே பாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய டாக்டர் வருண் தானே, டாக்டர் வருண் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில், அதேபோல் ஏற்காடு தொகுதியில நம்முடைய தமிழரசன் தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கும்